ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வழியாக அப்டேட் வந்துருச்சியா நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பர்த்டே ஜூன் 22 நாளைக்கு பர்த்டே வச்சுக்கிட்டு இன்னும் அப்டேட் எங்கே அப்டேட் அப்படின்ற மாதிரி கேள்விகள் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துச்சு. திடீர்னு வந்து ஜி தமிழ் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அவங்க ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு வழியாக அப்டேட் வந்துருச்சுன்றது தான் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தளபதி விஜயா ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக கோட் திரைப்படத்தில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம தளபதி பாடலில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் மேஜிக்கலான ஒரு மெலோடி சாங் வரப்போகுது. அது வந்து ஜூன் 22 ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ வந்து இந்த பாடல் வந்து உண்மையான மேஜிக்கலாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம தளபதி மெலோடி சாங்னா சொல்ல வேணும், மெலோடியிலே பின்னி பிறர் எடுத்துருவார். டியூன் போட தளபதி பாட இசை மலையில் ரசிகர் நனைய ஒரே குதூகலமாக இருக்க போது. முதல் பாடல் தி கோட் படத்துலேருந்து வந்த விசில் போடு விசில் போடு பாட்டு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெரும்னு நினச்சோம். ஆனால் வரவேற்பு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதில் நல்லா இருந்த ஒரே விஷயம் நம்ம தளபதி கடைசியில் டான்ஸ் ஆன அந்த விஷயம் மட்டும்தான். மற்றபடி தளபதி வாய்ஸ் பாடலாம் சூப்பர் தான். லிரிக்ஸு மியூசிக்கு பிஜிஎம்மு அதில் கொண்டு விட்டாப்புல நம்ம யுவன் சங்கர் ராஜா. அந்த பாடல் பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் மத்தியில் ஐயோ போச்சா, கோட் எப்படி வரப்போகுது அப்படின்ற திங்கிங்கில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க நம்ம விஜய் ஃபேன்ஸ். அதுக்கெல்லாம் மன உளைச்சல் வந்து வெளியே வாங்கப்பா, நான் ஒன்றும் அவுட் ஆஃப் ஃபார்ம்க்கெலாம் போகல, நான் இருக்கேன் அப்படின்ட்டு யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணிட்டாப்புல, ஸ்டார் படத்துலையும் கர்டர் படத்துலையும் சரமான ஒரு பீஜம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும், இதே மாதிரி தான் லோ பட்ஜெட் ஃபிலிமில் வந்து லவ் டுடேல நல்ல பீஜம் போட்டார், இப்போ கர்டர்லேயும் நல்ல பீஜம் போட்டிருக்காரு, ஸ்டார்லேயும் நல்ல பீஜம் போட்டிருக்காரு. அப்போது யுவன் வந்து மீடியம் பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு தான் நல்ல பீஜம் போடுவார், ஹை கிளாஸ் பட்ஜெட்டுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணி கோட்டை விடுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வந்திருக்கு. ஆனால் இதுலேயுமே ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைப்பாருன்றது தோணுது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறன்ற பேரில் கொஞ்சம் சொதப்பி இந்த மாதிரி ஆயிடுதோ என்னமோன்னு தெரியல. ஆனால் யுவன் சங்கர் ராஜா கிட்ட மெலோடினா நம்ம வந்து கொடுத்துடலாம், அவர் நல்லா பாட்டு கொடுத்துருவார், அதான் சந்தேகம் இல்லை, மெலோடியில் இன்னிடுவார். அதனால் செகண்ட் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் டாப் ஹிட்டு, ஷோர் ஹிட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் எப்படி போட போகிறான்ற பயம் இருக்குது, இன்னமும் பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா லோ பட்ஜெட்டுக்கு நல்லா போட்டுறாரு, பெரிய படங்களுக்கு கொஞ்சம் சொதப்பிடுறாரு. இப்போ சொதப்பாமல் நல்ல படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். கோட் திரைப்படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்றது செப்டம்பர் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போது கோட் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜூன் 22 தளபதி பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காமல் கான்ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.